ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பச்சை பட்டாணி புட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இது சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு மாதிரி காரமாக செய்கிற குழம்புங்களோட இது சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பை கட் பண்ணிட்டேன். சேம் டைம் இந்த நுனியும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காட்டில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய். அதில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதோடவே கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் இதோட சேர்த்துடலாம். அதே சமயத்தில் ஒரு 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இது வதங்கிட்டோம். தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரீசன் காயில் எதனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சைடு பை சைடு நான் இந்த வாழைக்காய் வெந்திருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதை நல்லா திருவி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும், நம்ம அதை கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வாழைக்காய் போட்டு நான் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். சைடு பை சைடு நான் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் மல்லி செடியும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுன்னு இருக்கேன். இதை இப்போ அதோட தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாழைக்காவோட இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பட்டாணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுருந்தேன். உப்பு, மல்லிச்செடி போட்டு பட்டாணி வேக வச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சேம் டைம் நான் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் திருவலையும் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழை பச்சை பட்டாணி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களோடு இது சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் செய்கிறது ரொம்ப அந்த வாசமாக இருக்கும். சேம் டைம் இதோடு நம்ம வஞ்சிர மீன் கூட இதோடு சேர்த்து செஞ்சோம்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு கர்நாடகா, மைசூரில் கடல் மீனெல்லாம் கிடைக்காது. ஸோ மீன் போட்டுலாம் இதோட மீன் போட்டிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.